மே மாதத்தின் போது சூரியனின் இயங்குநிலை புகைப்படங்களை பதிவு செய்து ஆதித்யா எல்1 விண்கலம் பூமிக்கு அனுப்பியிருக்கிறது. மே மாதத்தின் போது சூரியனின் இயங்குநிலை புகைப்படங்களை பதிவு செய்து ஆதித்யா எல்1 விண்கலம் பூமிக்கு அனுப்பியிருக்கிறது. மே மாதத்தின் போது சூரியனின் இயங்குநிலை புகைப்படங்களை பதிவு செய்து ஆதித்யா எல்1 விண்கலம் பூமிக்கு அனுப்பியிருக்கிறது. ஆதித்யா விண்கலத்தில் உள்ள சூட் மற்றும் VELC கருவிகளில் சூரியனின் புவிகாந்த புயல்கள் பதிவாகியுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மே மாதத்தின் போது சூரியனின் இயங்குநிலை புகைப்படங்களை பதிவு செய்து ஆதித்யா எல்1 விண்கலம் பூமிக்கு அனுப்பியிருக்கிறது. X மற்றும் M வகைப்பாடுகளைச் சேர்ந்த சூரிய ஒளிப்புயல் வெளிப்பாடுகள் புதிய புகைப்படங்களில் பதிவாகி இருப்பதாகவும் இஸ்ரோ தரப்பிலிருந்து தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆதித்யா எல்1 அனுப்பிய புதிய புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோவின் மூலமாக ஆதித்யா எல்1 கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி அதனுடைய பயணத்தை தொடங்கி இருந்தது. தற்போது ஆதித்யா எல்1 இருக்கக்கூடிய அந்த புதிய புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. அதாவது சூரியனிலிருந்து வெளியிடக்கூடிய அந்த கருந்துளையிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிகள், அந்த அங்க இருக்கக்கூடிய நிறப்பிரிகைகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய கருந்துளைகளுடைய அந்த படங்களை அது தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது வண்ணமயமான அந்த படங்களானது தற்போது இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. மே மாதத்தின் போது சூரியனின் இயங்கு நிலை புகைப்படங்களை பதிவு செய்து பூமிக்கு அனுப்பியிருக்கிறது ஆதித்யா எல்1 விண்கலம். ஆதித்யா எல்1 விண்கலத்தில் உள்ள சூட் மற்றும் BESC கருவிகளில் சூரியனின் புவிகாந்த புயல்கள் பதிவாகி உள்ளதாகவும் அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. மற்றும் X மற்றும் M வகைப்பாடுகளை சேர்ந்த சூரிய ஒளிப்புயல் வெளிப்பாடுகள் புதிய புகைப்படங்களில் பதிவாகி இருப்பதாகவும் இஸ்ரோ தகவல் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சூரியனில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த சூரியகாந்த புயல்களை ஆராய்வதற்காகவும் சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருந்துளைகளில் குறித்து இருக்கக்கூடிய அந்த துகள்களை ஆராய்ச்சி செய்வதற்காகவும் லெக்ராஞ்சியன் புள்ளியில் இருந்து ஆதித்யா எல்1 விண்கலம் அதனுடைய ஆராய்ச்சியை தொடங்கி இருந்தது. தற்பொழுது இந்த மே மாதத்தில் சூரியனில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், மேலும் மே மாதத்தின் பொழுது அங்கிருந்து வெளியாகக்கூடிய அந்த சூரியகாந்த புயல்கள் ஆகியவற்றினுடைய தன்மைகளை படம் பிடித்து அனுப்பியிருப்பதாகவும் இஸ்ரோ தகவல்களை வெளியிட்டிருக்கிறது.